ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பொக்கே செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தோம்னா, ஒரு எல்லோ கலர் ஷீட்டும் ஒரு பிங்க் கலர் ஷீட்டும் எடுத்திருக்கேன். ஃபெவிகால், கட் பண்ணுறதுக்கு சிசர், உள்ளே வந்து டப் பண்ணுறதுக்காக ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லோ கலர் ஷீட் எடுத்து எந்த ஒரு இது ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறத ஸ்கொயர் ஷேப் மடிச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லோ கலர் ஷீட்டில் ஸ்கொயர் ஷேப் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப் பண்ணது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மடிச்சிட்டோன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடும். எடுத்தாச்சு. இப்போ பாருங்க, இப்போ ஸ்கொயர் ஷேப் தெரியுதா? இதில் நம்ம கடைகள்ல எல்லாம் பொட்டணம் அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஷேப்பை பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கோன் ஷேப் பண்ணிட்டு இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல கம் போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிறோம். நல்லா இப்போ கம் அப்ளை பண்ணிட்டு இதை நம்ம ஸ்டிக் பண்ணிடுறோம். இது கொஞ்ச நேரம் அப்படி காயட்டும், நம்ம உள்ள விட்டுடலாம். இப்போ அடுத்து நம்ம இதில் வைக்கிற டெக்கரேஷனுக்கான ரோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த பிங்க் கலர் ஷீட்டு எடுத்து இதை வந்து 3ஆ டிவைட் பண்ணணும். இந்த பிங்க் கலர் ஷீட்டை 3ஆ டிவைட் பண்ணிட்டு இப்போ 3ஆ மடிச்சதை நம்ம இப்படி 2ஆ மடிச்சுட்டு இப்போ நம்ம ரோஸுக்கு எப்படி வரைஞ்சி நம்ம கட் பண்ணணும், எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்கொயர்ல சென்டர்ல டாட் வச்சுக்கணும். டாட் வச்சுட்டு உள்ள வந்து பெருசா வரைஞ்சு வெளியில வர 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 குட்டியா கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா இந்த உள்ள இருக்கிற பகுதி தான் ரோஸோடைய வெளிப்பக்கமா வரும். அதனால நம்ம உள்ள வந்து நல்லா பெருசா ஸ்டார்ட் பண்ணிட்டு போக போக அதை வந்து குட்டி பண்ணி வரைஞ்சி எடுத்துக்கணும். வரைஞ்சிட்டு இந்த வரைஞ்சதுக்கு மேலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். வரைஞ்சிட்டோம். இதோட முடிஞ்சது இல்லையா, இந்த பேப்பர் முடிஞ்சதுனால நம்ம அந்த இடத்துல கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம கட் பண்ணுங்கிறதுக்காக மார்க் பண்ணிருக்கோம். கட் பண்ணிப்போமா? இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம 6 ஃப்ளவர், இதுல வந்து 6 பீஸ் இருக்கும். இந்த 6 பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்து நம்ம ரோஸ் செய்ய ஆரம்பிச்சுக்க வேண்டியதுதான். இது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்பைரல் மாதிரி இருக்கும். அந்த கட் பண்ணதை தனியாக பிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். இது வந்து எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுக்கிறோம். இந்த பீஸ்லேருந்து நம்ம எப்படி ரோஸ் அந்த எண்டு இருக்கு இல்லையா, அந்த எண்டுலேருந்து ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். சின்னதாக ரொம்ப டைட்டாகவும் சுற்றக்கூடாது, அதுக்காக ரொம்ப லூஸாகவும் சுற்றக்கூடாது. ஒரு மீடியமாக நம்மளால் கையில் பிடிச்சிக்கிற அளவுக்கு ஒரு லைட் மீடியமாக அப்படியே ரோல் பண்ணியே கொண்டு வரணும். அந்த சர்க்கிள் நம்ம டாட் வச்சோம் இல்லையா, அந்த டாட் வரைக்கும் இதை ரோல் பண்ணி எடுத்துக்கணும். ரோல் பண்ணியாச்சு. கரெக்டாக இங்கே வந்ததும் அதுவே நின்றுடும், சுத்த முடியாது. இப்படி விட்டதும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளவர் வந்து மலர்ந்துக்கும்.
நம்ம இந்த டாட் வச்சோம் இல்லையா, இந்த அந்த டாட் வச்ச இடத்துல கம் வச்சுட்டு இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம்னாக்கா ரோஸ் ரெடி. இந்த சென்டரில் நம்ம இப்போ கம் போட்டுட்டோம். கம் போட்டுட்டு இதை அப்படியே தூக்கி அதுக்கு மேலே நிறுத்திடணும். ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த 6 பீஸையும் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். 6 ஃப்ளவரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த கோன் எடுத்து நம்ம முதல்ல நியூஸ் பேப்பர் காமிச்சோம் இல்லையா, இந்த நியூஸ் பேப்பரை எடுத்து ஃபஸ்ட்டு 2ஆக கிழிச்சுக்கலாம். சிம்பிளாக இப்படி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார போடும். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ்க்காகத்தான் நம்ம அந்த நியூஸ் பேப்பரை போடுறோம். அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னும் கொஞ்சம் பத்தாவது மாதிரி இருந்தது அப்படின்னு இன்னும் கொஞ்சமாக கிழிச்சிட்டு அதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த உயரத்துக்கு வர மாதிரி நல்லா அதுக்குள்ளார பேப்பரை திணிச்சிடுவோம். திணிச்சு முடிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஷேப் பண்ணிவிட்டு மிச்ச பீஸ் வச்சோம் இல்லையா, இதில் இந்த இதுக்கு வைக்கிற மாதிரியான ஒரு சர்க்கிள் வரைஞ்சி கட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம சர்க்கிள் வரைய போகிறோம். வரைஞ்சிட்டோம் இல்லையா, இதை வந்து இதுக்கு அவுட்டராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 0.5 அளவு கொஞ்சம் விட்டே நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டோம். இப்போ இதை கட் பண்ணதோட நம்ம இதே எல்லோ கலர் ஷீட்டில் நம்ம டெக்கரேஷனுக்காக பவ் மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். பவ் வரைஞ்சாச்சு. இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இது வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு முன்னாடி வச்சுக்கலாம். ஒரே ஷீட்டில் நமக்கு ஒரு அழகான bouquet ரெடி ஆகிடும். அந்த சர்க்கிளை கட் பண்ணியாச்சு, பவ்வும் கட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இந்த நியூஸ் பேப்பர் அடைச்சோம் இல்லையா, இதில் இந்த சர்க்கிளை இதுக்குள்ளார நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கம் போட்டு நம்ம ஒட்ட போகிறோம். போட்டுடலாங்களா? இல்லை பின்பக்கம் திருப்பிக்கலாம். நம்ம கம் போட்டுட்டு கம் போட்டோம், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் அப்போ தான் இது ஸ்ப்ரெட் பண்ணுறது எதுக்குன்னா அப்போ தான் நியூஸ் பேப்பர்லேயும் போய் அது ஒட்டிக்கும். இப்போது இதுக்குள்ளார நம்ம ஒட்ட போகிறோம். கொஞ்சம் தூக்கின மாதிரி தான் வரும், கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம ஸ்டிக் பண்ணிடணும். இப்போது நம்ம அந்த சர்க்கிளை ஃபுல்லாக ஒட்டிட்டோம். உள்ளார அந்த நியூஸ் பேப்பர் வச்சதுன்னு தெரியாமல் நம்ம இந்த சர்க்கிளை ஃபுல்லாக ஒட்டிட்டோம். இப்போது இதுக்குள்ளார நம்ம இந்த ரோஸை ஃபுல்லாக செட் பண்ண போகிறோம். இந்த ரோஸை எடுத்து இதோடைய பின்பக்கத்தில் கம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கார்னர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த கார்னரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் 3 ஒட்டியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் தெரிகிற மாதிரி கிராஸாக லைட்டாக கிராஸாக ஒன்று ஒட்டுங்க. அப்புறம் இதில் வெளிப்பக்கம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இந்த பக்கத்துலேருந்து ஒன்று ஒட்டணும். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே கேப் இருக்கா, நம்ம இந்த இடத்துல இன்னொரு இதை ஒட்டிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரி
இப்போ ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பவு கட் பண்ணோம் இல்லையா, இந்த பவுலையே பின்னாடி கம் ஒட்டிட்டு இங்கே முன்னாடி ஒட்டிடணும். இப்போ அழகான பொக்கே ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு அந்த பொக்கே ரெடி பண்ணிவிட்டு யாராவது வந்தாங்கன்னாக்கா கிஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும்.